தன்னால் இழக்க முடியாததை பெறுவதற்கு தன்னால் வைத்திருக்க முடியாததை கொடுப்பவன் முட்டாள் அல்ல. யார் சொன்னது? ஜிம் எலியட். மனிதர்களை விச அன்புகளை வீசி கொள்ளும் கொடிய ஆக்கா இன மக்கள், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல 4 நபர்களுடன் அமெரிக்காவில் ஒரேகானில் இருந்து 1956ஆம் ஆண்டு ஈக்வடார் நாட்டிற்கு தனது 29ஆம் வயதில் புறப்பட்டார் ஜிம் எலியட். முதலில் ஒரு குட்டி விமானம் மூலம் பறந்து ஒலிபெருக்கு மூலம் பேசி அவர்களுக்கு அன்பளிப்புகள் நிறைந்த வாளியை விமானத்திலிருந்து அவர்கள் மத்தியில் இறக்கி சில நாட்கள் இயேசுவின் அன்பை பரிசு மூலம் தெரிவித்த அவர் இறுதியாக நேரில் துணிவுடன் சென்று அவர்கள் ஆக்காயின மக்களின் விச அம்புக்கு இரையாகி கிறிஸ்துவுக்காக தன் உயிரை ஈந்தார். 2 ஆண்டுகளுக்கு பின்பு ஜிம் எலியட்டின் மனைவி, மகள் மற்றும் சகோதரி ஆக்காயின மக்கள் மத்தியில் சென்று தன் கணவர் இழந்த துயரம் தாங்கி தன் கணவரின் முயற்சியை தன் கையில் எடுத்து கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு அறிவித்தனர். இன்று அநேக ஆக்காயின மக்கள் இயேசுவின் சுவிசேஷத்திற்கு தங்களை அர்ப்பணித்து மகிழ்வுடன் கர்த்தருக்குள் ரட்சிப்புக்குள் வந்தனர். நீயும் கர்த்தராகிய தேவனை சொல்ல தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தப்படு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.